ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சில நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய குலதெய்வ சொம்பு, அதே மாதிரி சின்ன முக்காலி வந்து கேட்டிருந்தீங்க என்கொயரியில். ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரீசெண்டாக நிறைய பேர் என்கொயரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னபக்ஷி மாடலில் இருக்கக்கூடிய குத்துவிளக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுலேயும் ஒரு சில சைஸஸ் இருக்கிறது மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஒவ்வொன்றும் என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் கிளியராக வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி படி தான். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து அந்த அரிசி அளக்கிறதுக்கான படி வந்து சின்ன சைஸில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2.5 இன்ச் ஹைட் வந்து வரும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 இன்ச் ஹைட்டு, 4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அந்த ஹைட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த 2 சைஸ்லையும் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறையா பேர் இந்த குட்டி கலெக்ஷன்ஸை வந்து நிறையா கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சின்ன முக்காலி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு முக்காலி வந்து பார்த்துருப்போம். அது இன்னும் கொஞ்சம் வந்து அகலமாக இருக்கும். ஒரு சில வந்து இந்த வேல்லாம் வைக்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன முக்காலி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து 6 இன்ச் வரல இருக்கக்கூடிய வேல் வரலுமே நீங்கள் வந்து இந்த முக்காலியில் வந்து வச்சுக்கலாம். காம்பேக்டாக குட்டியாக அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த குலதெய்வ சொம்பு. ஸோ ஒரு சிலர் வந்து பூஜை அறையில் தண்ணி வைக்கிறதுக்காக வந்து குட்டியாக இருக்கக்கூடிய சொம்பு வந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து காப்பரில் இருக்கிறது. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் ஹைட்டு போல் தான் வந்து வரும். ஸோ இது வந்து காப்பரில் இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸு. ஸோ பிராஸ்லேயுமே நல்லா காம்பேக்டாக குட்டி சைஸில் இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் பூஜை அறையில் தண்ணி வைக்கிறதுக்கு வந்து குலதெய்வ சொம்பு வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஆல்ரெடி கூட நான் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய முருகர் விளக்கு. பொதுவாகவே நம்ம ஓம் தீபம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்போம். அது ஓமும் அந்த வேல் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகரோட உருவமே திருவுருவமே ஃபுல்லாக வந்து இருக்க மாதிரியும் கையில் வந்து வேல் சேவக்கொடி இது எல்லாமே இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அகலம் எல்லாமே வந்து நம்ம டேப் மெஷர்மெண்ட்லேயே நம்ம சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சிலர் வந்து ரீசன்ட் டேஸில் வந்து கேட்டிருந்தீங்க ஷார்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபம் போடக்கூடிய இடம் அகடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அடுத்து இந்த ஹைட்டு, இந்த விளக்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 5 இன்ச் ஹைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய முருகர் விளக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து விளக்கு கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அன்னபக்ஷி மாடலில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நம்ம மினி குத்து விளக்குன்னே சொல்லலாம். ஸோ காம்பேக்டாக ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேலே அன்னபக்ஷி இருக்கும். இந்த தீபம் போடக்கூடிய இடம் இது. இதுவுமே வந்து நம்ம தனித்தனியாக எல்லாமே கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் தான். ஸ்டார்டிங் சைஸ் இந்த முதல் சைஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேப் மெஷர்மெண்ட்டில் ஒரு 4 இன்ச் ஹைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். இப்போ நான் வளைச்ச மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் இப்படி வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா ஒரு 4 இன்ச் ஹைட் வரும். ஸோ அடுத்ததும் பார்த்திங்கன்னா அடுத்த சைஸு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச் போல் வரும். மூணாவது பெரிய சைஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு 4.5 இன்ச் போல தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். பட் ஆனால் இந்த தீபம் எண்ணெய் ஊற்றக்கூடிய இடம் அகலம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் இப்படி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் அந்த சின்னது பெருசுங்கிற அந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இந்த மினி குத்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சைஸில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு குத்து விளக்கு மாடல் தான். ஸோ அதுவுமே அன்னபக்ஷி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து 5 இன்ச் ஹைட் இருக்கக்கூடிய அன்னபக்ஷி குத்து விளக்கு. ஸோ ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் இந்த விளக்கு வந்து என்கொயரியில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ டேப் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 5 இன்ச் ஹைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் தான் இருக்கும். ஸோ பூஜை அறையில் ரொம்ப ஷெல்ஃபில் சின்னதாக காம்பேக்டாக குட்டி விளக்கு வைக்கணும் அப்படின்னா இந்த குத்து விளக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ
ஸோ ஸ்டார்டிங்காக அன்னப்பசி மாடலில் இருக்கக்கூடிய குத்து விளக்கில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 5 இன்ச் ஹைட்டில் இருக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து மினி சைஸில் இருக்கக்கூடிய குத்து விளக்கா மாடல் வந்து பார்த்தோம். இது வந்து 5 இன்ச் ஹைட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே குத்து விளக்கு மாடல் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 11 இன்ச்சஸ் டு 12 இன்ச்சஸ் ஹைட்டில் இருக்கக்கூடியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் காமிக்கிறது எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா அன்னபக்ஷி மாடலில் இருக்கக்கூடியதான். அன்னபக்ஷி மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 7 முக குத்து விளக்கு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னபக்ஷி மாடல்லே வந்து 5 முகம் இருக்கக்கூடிய குத்து விளக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் டேப் மெஷர் மட்டும் உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 7 முக குத்து விளக்கில் இது வந்து புறை இருக்கக்கூடியது மேலே. ஸோ இப்போ டேப் மெஷர்மெண்ட் ஒவ்வொன்றுக்கும் பார்த்துடலாம். இந்த 7 முகம் இருக்கக்கூடிய அன்னபக்ஷி குத்து விளக்கு வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு 10 இன்ச்சஸ் போல் வரும். கீழே அந்த பேஸ் வரலும் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 10 இன்ச்சஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே 5 முகமாக இருக்கக்கூடிய அந்த குத்து விளக்கோட ஹைட் மெஷர்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10.5 இன்ச்சஸ் டேப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டால் ஒரு 10.5 இன்ச்சஸ் வரும். ஸோ லாஸ்ட்டாக இந்த புறை இருக்கக்கூடிய டிசைன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேப் மெஷர்மெண்ட்டில் இதுவுமே ஒரு 10.5 இன்ச்சஸ் எக்ஸாக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாடலில் தான் வந்து வரும் இந்த டிசைனு. இந்த இடத்துல மட்டும் அந்த நம்ம 7 முகமாக இல்லை 5 முகமாகிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 7 முகமாக இருந்ததுன்னா அதுக்கான அமைப்பு வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த 7 முக குத்து விளக்குக்கு இன்னமும் கூட ஒரு சிலர் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிப் டைப் ஹோல்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு கூட இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இந்த விளக்கை பொறுத்தவரைக்கும் கிளிப் டைப் ஹோல்டர்ஸ் வந்து பயன்படுத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் கிளிப் டைப் ஹோல்டர்ஸ் வந்து சொருகி வைக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, தேவைப்படுது, வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே போல் நம்ம ஷாப்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேறு எந்த பிரான்ச்சஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னோட வாய்ஸ்லேயே வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்ததாகவும் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கேட்டதாகவும் சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம ஷாப்பில் இருக்கிறது ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான். அதுவும் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு என்ன ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் தேவையோ அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல் ஓவர் எல்லா ஏரியாவுக்குமே நம்ம கொரியர் மூலியமாக வந்து சேஃபாக வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போல் இன்னும் யூனிக்கான அழகான கலெக்ஷன்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கணும். நன்றி.